ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பபி சமையல். இன்றைக்கி பர்பிள் கேபேஜில் பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பர்பிள் கேபேஜை ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று நீங்கள் நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா துருவுறதுல நீங்கள் துருவி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பேஸ் வந்துட்டு பேன் கேக்குக்கு கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, அது கூடயே கொஞ்சமாக வெங்காயத்தாள், பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாமே நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு பவுலில் தனியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம துருவினதை ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று கட் பண்ணதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதை சின்ன சின்ன தோசை மாதிரி நம்ம சுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ஆகிற மாதிரியான பர்பிள் கேபேஜ் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மெய்னீஸ் கூடயோ இல்லை சாஸ் கூடயோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் சட்னி வேணும்னாலும் க்ரீன் சட்னி, ரெட் சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமையுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.